நிறைய விலாகில் வந்து நான் சொல்லியிருப்பேன் ஹெர்பல் டீ வந்து எடுக்கிறேன் அப்படின்ட்டு. அது எப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது இப்போது ஃப்ளவர் இருக்குது இல்லையா, ஃப்ளவர்ஸை வந்து காய வச்சு எடுத்துக்கலாம். அதில் வந்து தண்ணி போட்டு நார்மலாக கொதிக்க வச்சு அதில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், இல்லை ப்ளைனாக கூட குடிக்கலாம். இல்லைன்னா ஏதாவது வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை லீவ்ஸ் எடுத்துக்கலாம், கறி லீவ்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு ஜீரா வாட்டர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். நான் இன்றைக்கி வந்து காய வச்சுருந்த ரோஜா பூ அதை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதில் செம்பருத்தி பூ இருக்குது இல்லையா, அது வந்து 1 போட்டேன். அப்புறம் நாட்டு சக்கரை போட்டுட்டு அதுவே நல்ல ஒரு கலர் கொடுக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது வந்து அந்த ரோஸ் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இதை ஃபில்டர் பண்ணி நம்ம அப்படியே குடிக்க வேண்டியதான், சூப்பராக இருக்கும். இதை வந்து நீங்கள் ப்ளைனாக கூட குடிக்கலாம். நாட்டு சக்கரை அந்த மாதிரி எதுவுமே சேர்க்காம ப்ளைனாக கூட குடிக்கலாம், நல்லாயிருக்கும். நான் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் கூட டீடாக்ஸ் வாட்டர் தான், நார்மல் வாட்டர் குடிக்காமல் அதில் வந்து வெந்தயம், ஜீரகம், சோம்பு அந்த மாதிரி போட்டு, அப்புறம் வந்து நெல்லிக்காய் இருக்குது இல்லையா, பெரிய நெல்லிக்காய், அது போட்டு அந்த இதை பாயில் பண்ணி அந்த வாட்டர் தான் குடிச்சிட்டு இருந்தேன். அந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த பூ பறித்து தான் அந்த டீயே நான் வந்து போட்டேன். இது வந்து நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். சோம்பு வாட்டர் மாதிரி கூட தண்ணி எடுத்துகிட்டு சோம்பு போட்டு பாயில் பண்ணி அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து செய்யலாம், சரிங்களா? ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட விருப்பம் தான். நான் வந்து இன்றைக்கி ஃப்ளவர் டீ மாதிரி போட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு. இதில் நீங்கள் வந்து அந்த பட்டர்ஃப்ளை ஃப்ளவர்லாம் இருக்குல்ல, அது கூட போட்டு குடிக்கலாம். உங்களோட விருப்பம் தான். ட்ரை ஃப்ளவரோ இல்லை ஃப்ரெஷ் ஃப்ளவரோ எடுத்து இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இந்த மணி பிளான்லாம் நிறையவே இருந்தது நம்ம கார்டனிங்கில். ஸோ அதெல்லாம் எடுத்து அப்படியே வச்சு டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃப்ரிட்ஜுக்கு மேலே. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் இது, வந்து கேரளா ஸ்பெஷலில் உள்ள ஒரு ரெசிபி. அதுக்கு வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முந்திரி, அப்புறம் வந்து பாதாம், இந்த ரெண்டையும் வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி நரன்னு அரைச்சி வச்சுக்கிறேன். 1க்கு 2 இவ்வளோ அரைக்கணுன்ட்டு இல்லை, பட் நான் இப்படி அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வறுத்தும் வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யணுன்ட்டு இதில் வந்து இந்த ரெண்டையும் இந்த மாதிரி இது பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் பச்சரிசி வந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கணும். இதை வந்து இதோடு சேர்த்து நல்ல மையாக வந்து அரைச்சிக்கணும். அது கூடவே நான் வந்து தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ தேங்காய் வந்து நம்ம நெய்யில் வறுத்து இந்த பவுடர் கூடனாலும் வச்சுக்கலாம், பட் நான் இதை வந்து சேர்த்து அரைக்க போகிறேன். இதை எல்லாத்தையுமே வந்து எடுத்து போட்டுக்கலாம். அப்புறம் இந்த இதை அரைப்போம் இல்லையா, இது கூட ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஏலக்காயுமே சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா மையாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு மையாக அரைச்சிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் என்கிட்ட இல்லை, உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இது இந்த மாதிரி கொஞ்சம் பாதியாக அரைஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து வடித்த சாதம் இருக்கும் இல்லையா, அது வந்து சேர்த்துருக்கேன். இது இந்த அளவு தான் சேர்க்கணும், நிறையெல்லாம் சேர்க்கக்கூடாது. அதையும் சேர்த்து ஃபைனாக அரைச்சிக்கலாம். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல மையாக அரைச்சிருக்கணும். ஸோ இது வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ எவ்வளோ நல்லா அரைச்சாச்சு பாருங்கள். இப்போ இந்த பக்கம் இன்னொன்று ரெடி பண்ணணும். இதுக்கு வந்து நான் இனிப்புக்காக வந்து நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து சுகர் எடுத்துக்கலாம், வெல்லம் எது வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நாட்டு சக்கரை, நான் வந்து 1.25 கப்புக்கு வந்து அரிசி எடுத்துருந்தேன், பச்சரிசி. அதில் அதே மாதிரி 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு அரிசி எடுக்கீங்களோ அதே அளவுக்கு தான் சுகரும் எடுக்கணும், பட் நான் வந்து கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துருக்கேன். இப்போது அதே அளவுக்கு தண்ணி போட்டு இதை ஜஸ்ட் வந்து நம்ம கரைச்சி லைட்டாக ஹீட் பண்ணி கரைச்சி மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேட்டரில் ஒரு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா அண்ட் பிஞ்ச் ஆஃப் உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதில் நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா வந்து கரைஞ்சிருச்சு, அதே சமயம் நல்லா கொதிக்கவும் செஞ்சிருச்சு. இது வந்து ரொம்பவும் ஹீட் இருக்கக்கூடாது, அதே மாதிரி கம்பி பதமும் வந்துடக்கூடாது.
அதுக்கப்புறம் அதனால ரொம்ப ஹீட் இல்லாமலும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஓரளவு ஹீட் இருக்கணும். இப்போது இதை வந்து இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்புறம் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய அந்த ஹீட்லேயே வந்து அது வந்து குக் ஆகணும். அந்த அரிசி மாவு இருக்கு இல்லையா, அது வந்து குக் ஆகும், திக்காகும். இன்னும் கலருமே உங்களுக்கு வருது பார்த்தீங்களா? ஊற்றிட்டு நல்லா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்லா வந்து இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்குது. கீ சேர்த்துக்கிறேன், கம்மியாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரைக்கும் போதே சேர்த்துக்கலாம், பட் நான் வந்து இந்த டைமில் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ஃப்ளேவர்டாக எனக்கு கீ வந்து பிடிக்கும் அப்படின்றதுனால. இப்போ வந்து இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். சூடாக இருக்குது, ஸோ அந்த சூட்லேயே வந்து கொஞ்சம் நல்லா திக்காகும். அதனால் அப்படியே நம்ம வந்து வைக்கலாம். முக்கியமான விஷயம் வந்து இதில் நம்ம சுகர் ஆட் பண்ணலாமா, நாட்டு சக்கரை ஆட் பண்ணலாமா, வெல்லம் ஆட் பண்ணலாமா, இப்படி டவுட் இருக்கும். நீங்கள் எது வேணால் ஆட் பண்ணலாம். நான் ஒன்றுத்துக்குமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். ஸோ அதை பொறுத்து எனக்கு வந்து ஸ்பெஷலாக நாட்டு சக்கரை ஆட் பண்ணி பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நீங்களும் அதே ட்ரை பண்ணுங்கள். பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எண்ணெயில் ஊற்றி பொரித்து எடுக்கிறதா இருந்தால் இதை விட கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். நான் வந்து இன்றைக்கி ஆப்பம் பேனில் வச்சு ஊற்றி பண்ண போகிறேன். ஸோ இதை நல்லா கொஞ்சம் ஹீட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வந்து கீ சேர்த்துக்கிறேன். ஸோ அது வந்து நல்லா காஞ்ச உடனே இதை வந்து நான் எப்படி போர் பண்ணுறேன், எப்படி குக் ஆகுதுன்றதை உங்களுக்கு காட்டுறேன். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் இதில் சின்ன வச்சுக்கிட்டு வந்து ரெண்டு ஆப்பை, சரிங்களா, இந்த ஸ்பூனுக்கு 2 ஆப்பை ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு அதை நம்ம எதுவுமே பண்ண வேணாம், ஸ்ப்ரெட் பண்ண வேணாம், எதுவும் பண்ண வேணாம். அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுக்கலாம். இப்போது இப்படி வெந்திருக்கு. ஸோ இது வந்து நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும். பார்த்தீங்களா? அகெயின் நான் வந்து உங்களுக்கு போர் பண்ணி காட்டுறேன். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு, இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. சூடாக இருக்குது, அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்களேன், பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது வந்து நீங்கள் பணியாரம் மாதிரியும் ஊற்றி எடுக்கலாம். அது மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா திக்காக கரைச்சிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் லிக்யூடாக இது பண்ணியிருந்தேன் இல்லையா, திக்காக இது பண்ணிக்கோங்க. அண்டு தேங்காய் போடுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டேலாம் கொஞ்சம் ஒரு நூல் விட்டுரும். பட் நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி தேங்காய்னாலும் அவாய்ட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். ஆனால் இதில் மெயினாக இந்த ஜீரகம் போட்டு அரைப்பீங்க இல்லையா, அது ஒரு டேஸ்ட், டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். அதுவுமே உங்களுக்கு வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த ரெசிபி வந்து நான் நாகர்கோயிலில் இருக்கும்போது, ஹாஸ்டலில் இருக்கும்போது ஒரு பாட்டிமா வந்து விற்கிறதுக்கு வருவாங்க. ஒரு அப்பம் வந்து 10 ரூபா அந்த மாதிரி விற்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு தெரில, இதை விட டேஸ்ட்டாக பண்ணுவாங்க. இது வந்து நானாக ட்ரை பண்ணது தான். ஆனால் இதே மாதிரி தான் இருக்கும். இந்த கலரு இந்த மாதிரி தான் சாஃப்டாக அந்த மாதிரி இது 1.5 டம்ளர் அரிசி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி திரும்ப ஊற போட்டிருக்கேன். இது வந்து காலையில் வச்ச சாம்பார். இது இவ்வளோ வந்து மீதி இருக்குது. ஸோ நான் இது 2ஐயும் டிங்கரிங் வேலை பார்த்து தான் ஒரு ரைஸாக வந்து பண்ண போகிறேன். ஸோ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன்னா இதில் வந்து 2 தக்காளி, கட் பண்ண தக்காளி, அப்புறம் இதை வந்து இதில் போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். தண்ணிக்கும் அரிசிக்கும் தேவையான உப்பு தேவைன்னா அப்புறம் பார்த்துக்கலாம்.
இதுக்கு வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்கவே வேணாம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நல்ல குழைவாக வந்து வேக வச்சுக்கிட்டு மாதிரி தாளிச்சிக்கணும். தாளிச்சிட்டு அதில் கொட்டிக்க வேண்டியது, அவ்வளோதான். உங்களுக்கு வந்து காரம் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தேவைன்னா நீங்கள் அதை தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணலாம், அது கூடவே சேர்த்துக்கலாம். ஃபைனலாக தாளித்து கொட்டினீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து ஆப்பம் பண்ணலாம் அப்படின்ட்டு பச்சரிசி வந்து ஊற போட்டிருக்கேன். காலையிலே ஊற போட்டுட்டேன். அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ ஒரு 12 o'clock ஆகுது. அதுக்கப்புறம் வந்து குருமா பண்ணிடலாம் அப்படின்ட்டு சன்னாவும் ஊற போட்டிருக்கேன். இதை பாயில் பண்ணி பாதி வந்து நம்ம தாளித்து ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறையவே ஊற போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் இதை எப்படி அரைக்கிறேன் அப்படின்றத பார்க்கலாம். இது பார்த்திங்களா, நம்ம இந்த ரேஷன் அரிசிலலாம் இருக்கும் அப்படின்ட்டு அது என்னன்ட்டு தெரியாது. பட் இது கடையில் வாங்கின அரிசி தான், பச்சரிசி தான். அதுலேயும் இந்த மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி என்னவோ. சரி, நம்ம இதை கழுவி அரைச்சிடலாம். தேங்காய் கொஞ்சம் எடுத்துருக்கேன். அப்புறம் வேக வச்ச சாதம் நான் வந்து 3 ஸ்பூன் எடுத்தேன். அதுக்கு வந்து 3 கப்பு வந்து பச்சரிசி எடுத்தேன். அதுக்கு வந்து 1.5 கப் அளவு ஒயிட் ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போது பச்சரிசியும் போட்டுக்கலாம். 2 பேட்டராக நான் 2 டைமாக வந்து அரைச்சிக்க போகிறேன். நான் கொஞ்சம் எடுத்துருவோம். மிக்சியிலே தான் அரைச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து மையாக அரைச்சிக்கணும். நல்ல இதோட கன்சிஸ்டன்சி பாருங்களேன். இந்த மாதிரி எவ்வளோ தூரம் நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வந்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உப்பு எல்லாமே போட்டுட்டேன். தேங்காய், அப்புறம் வந்து ரைஸு, பச்சரிசி இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். உளுந்தெல்லாம் நான் சேர்க்கல, இட்லி அரிசியும் சேர்க்கல. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது ஒரு கடாயில் மிக்ஸி வந்து நம்ம அந்த கழுவணும் இல்லையா, அந்த தண்ணி வந்து இதில் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி க்ளீனாக சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருப்போம்ல மாவு, அதுலேயும் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா திக்காக ஆகிற வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இது வந்து எதுக்கு குக் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. இப்படி தான் பண்ணணுமா அப்படின்ட்டு தெரியலை. நானே யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதை வந்து குக் பண்ணிடலாம். குக் பண்ணிவிட்டு காட்டுறேன். டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து எவ்வளோ திக்காயிடுச்சு பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி திரண்டு வரணும். இந்த மாதிரி நல்லா பாத்திரத்தில் வந்து ஒட்டாமல் இந்த மாதிரி திரண்டு வரணும். இதை வந்து இப்போ நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். இதை இப்போ வந்து சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கா, இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வந்து கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் அப்படியே அரைச்சி சேர்த்தா கூட ஓகே தான். நான் எதுக்கு இன்னொரு வாட்டி அரைக்கணும்னு சொல்லிவிட்டு நான் அதை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து மிக்ஸ் பண்ணி பார்த்தேன், என்னால் மிக்ஸ் பண்ண முடியல. அதனால் மிக்சிலேயே போட்டு நான் அரைச்சிட்டேன். ஃபஸ்ட்டு அரைச்சோம்ல, அந்த மாதிரியே அரைச்சிட்டேன். இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. இதை நம்ம வந்து ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போது வந்து 12. ஸோ கரெக்டாக நம்ம ஈவினிங் 7 மணிக்கு இல்லை 6:30க்கு ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் அப்படியே மூடி வச்சிடலாம். ஓகேவா?